ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வெப்சைட்டுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20,000 பேக்லிங்க் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ அதை பற்றியான ஒரு ஃபுல் வீடியோவாக தான் இது வந்து இருக்க போகுது. தென் பிகினர் யாராவது வந்து என்னோட சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஃபியூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? தென் அது இல்லாமல் இன்றைக்கான டாபிக்ஸ் வந்து பார்க்கும்போது, பேக்லிங்க் வந்து எந்த அளவுக்கு நம்ம அதாவது பேக்லிங்க்ன்றது ஜஸ்ட் ஃபார் நம்பர்ஸாக பார்க்காதீங்க. சரிங்களா? ஏன்னா உங்களுடைய காம்படிட்டர் எவ்வளோ பேக்லிங்க் வச்சுருக்காங்க அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கும்போது 1 மில்லியன் பேக்லிங்க் வச்சுருக்காங்க, 2 மில்லியன் பேக்லிங்க் வச்சுருக்காங்க அப்படிலாம் நீங்கள் எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை. இது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணுற விதத்தில் தான் உங்களுக்கு வந்து இன்றைக்கான ரிப்போர்ட் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னா, அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்க தப்பாக வேலை செஞ்சுருக்காங்க. கரெக்டானபடி ரிசல்ட் கிடையாது. ஓகேங்களா? பட் ஆனால் நாம் எப்படி வேலை செஞ்சுருக்கோம், பேக் எண்டில் எப்படி இது ரன் ஆகுது, எல்லாமே உங்களுக்கு வந்து நான் கிளியர் கட்டாக சொல்ல போகிறேன். தென் அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் இந்த லிஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? பார்க்கும்போது என்னவோ ஒன்றுமே தெரியாத போல தானே இருக்குது. கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன், நல்லா பாருங்கள். ஃபுல்லாகவே கீவேர்ட்ஸ் தான் நண்பா. 20,000 பேக்லிங்க் பில்டு பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ 20,000 பேக்லிங்க் பில்டு பண்ண பிறகு இவ்வளோ கீவேர்ட்ஸு கூகுளில் இப்போ கரண்ட்டாக வந்து ரேங்க் ஆக ஆரம்பிச்சிருக்கு. புரியுதுங்களா? ஸோ 1, 2 கிடையாது, 20,000 கீவேர்ட்ஸ்னும் போது கொஞ்சம் ஸ்ட்ரென்த்துமே அதிகமாக தான் இருக்கும். தென் இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டொமைன் நேம் என்னன்றது உங்களுக்கு நான் காமிச்சிடறேன். டொமைன் நேம் இது தான். ஓகேங்களா? இந்த வெப்சைட்டுக்கு தான் நம்ம ஆல்மோஸ்ட் வந்து 20,000 பேக்லிங்க் கிட்ட நம்ம வந்து பில்டு பண்ணியிருக்கோம். சரிங்களா? தென் இதில் வந்து ஃபஸ்ட்டு ரோல் இருக்குது பார்த்தீங்களா, டாட்டா. ஓகேங்களா? இதுதான் மெயின் கீவேர்ட்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கீவேர்ட்ஸ்க்கு தான் நம்ம வந்து பேக் எண்டில் பேக்லிங்க் 20,000 பேக்லிங்க்குமே நம்ம வந்து வேலை செஞ்சுருக்கோம். தென் அந்த ஒவ்வொரு கீவேர்ட்ஸுமே பேக் எண்டில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சதால் இப்போ நீங்கள் இந்த கீவேர்ட்ஸ் பார்க்குறீங்க இல்லையா, இதில் வந்து பேக் எண்டில் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் 20,000 பேக்லிங்க்கு இவ்வளோ கீவேர்ட்ஸ் வந்து கரண்ட்டாக நம்ம வந்து வேலை செஞ்சு கொடுத்தது மூலிமா அவங்க வெப்சைட்டுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. தென் இதில் வந்து ஹைலைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு பாருங்கள், இந்த இடத்த இருக்கா, தென் இங்கே ஒரு டாட் மட்டும் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ண எல்லாமே உள்ளே போயிடும். புரியுதுங்களா? ஏன்னா வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார் உங்களுக்கு ஏன்னா எவ்வளோ லிஸ்ட் இருக்குன்றது பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியவே தெரியும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டொமைன் பேருக்கு வேலை செய்கிறோம். டொமைன் பேரில் வேலை செஞ்ச பிறகு ஆல்மோஸ்ட் இது எல்லாமே கீவேர்ட்ஸ் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? தென் இங்கே ஹைலைட்டான விஷயம் பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கீவேர்ட்ஸுக்குமே பேக் எண்டில் இவ்வளோ கீவேர்ட்ஸ் ஒரு 4 5 கீவேர்ட்ஸ் ரேங்க் ஆயிருக்கு. மேலே அதே போல் தான். ஓகேங்களா? ஒவ்வொரு கீவேர்ட்ஸ்க்கும் தனித்தனியாக நம்ம வந்து வேலை செஞ்சுருக்கேன். புரியுதுங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே என்னால் வந்து ஹைட் பண்ண முடியும், காட்ட முடியும். அதாவது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்கக்கூடிய எல்லா கீவேர்ட்ஸுமே வந்து என்னால் எது காட்டணும், எது காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாம தான் முடிவு பண்ணுங்க. புரியுதுங்களா? ஸோ இங்கே தெரியுதுங்களா என்ன சொல்ல வர்றது உங்களுக்கு? கீவேர்ட் லிஸ்ட்டு வந்து ரொம்ப போய்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு தான் லிமிட் ஆஃப் த கலெக்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த எல்லோ கலரில் இருக்குது இல்லையா, இதுக்கு முன்னாடி ஓகேங்களா, இந்த செக்ஷன் உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே மெயின் கீவேர்ட்ஸ், அவங்க கொடுத்த கீவேர்ட்ஸ் நம்ம பேக்லிங்க் வேலை செஞ்சுது. ஓகேவா? ஸோ நம்ம பேக்லிங்க் வேலை செஞ்ச பிறகு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் தான் இப்போல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டுக்கு இது கிளிக் பண்ணியிருக்கேன், செகண்ட் ஒன் கிளிக் பண்ணியிருக்கேன், அதே போல் இப்போ தேர்ட் ஒன். ஓகேங்களா? ஒவ்வொன்றும் கிளிக் பண்ணும்போது கீவேர்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது பார்த்தீங்களா? இது போல் தான் நண்பா ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து வேலை செஞ்சு கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா? இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? ஸோ கீவேர்ட்ஸ் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு நம்ம யூனிக்காக பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் நீங்கள் இப்போ வெப்சைட்டுக்கு வந்து பேக்லிங்க் பில்டு பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து ஐடியாவே இல்லை. பட் ஆனால் எனக்கு வந்து பேக்லிங்க் பில்டு பண்ணோம், பேக்லிங்க் என்ன யூஸ் ஆகுது, பேக்லிங்க் போடுறது மூலிமா என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, கூகுளில் டாப் 10க்குள்ளே ரேங்க் ஆகக்கூடிய எந்த வெப்சைட் வேணால் நீ எடுத்துக்கோ, என்ன கீவேர்ட்ஸ் வேணால் நீ செக் பண்ணி பார்த்துக்கோ, VPN ப்ராக்ஸி யூஸ் பண்ணி நீ அனதர் கண்ட்ரிலேருந்து வந்து கூட செக் பண்ணி பார்த்துக்கோ. ஓகேவா? டாப் 10ல் வரக்கூடிய எந்த வெப்சைட்டுக்குமே வந்து டொமைனுக்கான அத்தாரிட்டியும் சரி, டொமைனுக்கான ரேட்டிங்கும் சரி, எல்லாமே டாப்பில் இருக்கும். அதே போல் பேக்லிங்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் அவங்க வந்து பில்டு பண்ணி வச்சுருப்பாங்க. புரியுதுங்களா என்ன சொல்ல வரன்றது? தென் இப்போது இங்கே டாப் 10க்குள்ளே ரேங்க் ஆகணும் அப்படின்னா, இங்கே நீங்கள் பேக்லிங்க் எடுத்தால் மட்டும்தான் பாசிபிள். சரிங்களா? இதை தாண்டி வந்து யூடியூப்பில் வந்து அப்போ லோ காம்படிஷன் கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ண சொல்கிறாங்களே ப்ரோ, அதெல்லாம் சொல்லி காட்டிங்க அப்படின்னா, நண்பா நல்லா புரிஞ்சுக்கோங்க. சர்ச் வால்யூம் ஜஸ்ட் ஃபார் வந்து ஒரு 200 தான் இருக்குது, 300 இருக்குது அப்படின்னா, வேர்ல்டில் எவ்வளோ மில்லியன் பீப்புள்ஸ் இருக்காங்கன்றதை நீங்கள் யோசிக்கணும். புரியுதுங்களா? ஃபார் வேர்ல்டுலே அதாவது ஒரு 200 பேர் சர்ச் பண்ணுற கீவேர்ட்ஸ் ஒர்க் பண்ணால் நம்ம சைடு வந்து டாப் 10ல் ரேங்க் ஆகுமா? இல்லை நம்ம வந்து சர்ச் வால்யூம் 20 லட்சம், 10 லட்சம், 10,000, 20,000 இது போல் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸில் ரேங்க் பண்ணால் ரேண்டமாக வந்து அதுலேருந்து ஒரு 10 பேர் வெப்சைட்டுக்கு வருவாங்களா? நீங்கள் இதை தான் நீங்கள் இப்படி தான் யோசிக்கணும். நீங்கள் லோ காம்படிஷன் கீவேர்ட்ஸில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, இதெல்லாம் தான் சும்மா பேருக்கு வீடியோ கிரியேட் பண்ணணுன்றதுக்காக பண்ணிகிட்டு இருக்குது. புரியுதுங்களா? ஸோ உங்கள் காம்படிட்டர் கூட போய் நாமளும் சண்டைக்கு போனால் தான் நம்ம சைடுமே மேலே வருன்றது தெரிஞ்சுக்குங்க. ஓகேவா? தென் இது நம்ம யூசர்ஸ்க்கு கீவேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம பண்ணி கொடுத்த லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். அடுத்ததான் இந்த வெப்சைட்டுக்கு 20,000 பேக்லிங்க்கை நம்ம பில்டு பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அதனுடைய அவுட்புட் எப்படி இருக்குன்னு இப்போ கொஞ்சம் பாருங்கள். தென் உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஏகிராஃபில் வந்து லோட் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ டொமைனுக்கான URL இந்த இடத்த பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக தெரியும். தென் ஃபீட் ஆகிடுச்சு. இந்த இடத்த பாருங்கள், தெரியுதுங்களா? டொமைனுக்கான பேர்
இந்த வெப்சைட்டுக்கு பொறுத்த வரைக்கும் 5000 பேக்லிங்க் டொமைன் பேருக்கு பண்ணியிருக்கும். 15000 பேக்லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம பண்ணியிருக்கோம். சரிங்களா? தென் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 1000 பேக்லிங்க்ஸ் ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 URL 2 கீவேர்ட்ஸ் ஹை குவாலிட்டியாக பண்ணணும் அப்படின்னா அதுவே ரேண்டமாக ஒரு 20,000 30,000 இது போல் நீங்கள் பல்காக கொடுக்குறீங்க அப்படின்னும் போது 100லேருந்து 200 கீவேர்ட்ஸ் கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா வந்து 20,000 பேக்லிங்க்ன்றது அந்த 200 கீவேர்ட்ஸ்க்குமே ரேண்டமாக ஸ்ப்ளிட் ஆகும். ஓகேங்களா? வந்து ஒரு கீவேர்ட்ஸ்க்கு இவ்வளோ தான் எக்ஸாக்டாக என்னால் சொல்ல முடியாது. நீங்கள் கொடுக்குற கீவேர்ட்ஸ்க்கு ரேண்டமாக பில்டு பண்ணிவிடும். புரியுதுங்களா? ஒன்றுத்துக்கு 100 இருக்கும், இன்னொன்றுக்கு 50 இருக்கும், ஒன்றுத்துக்கு 500 போயிடும். அது போல் ரேண்டமாக வந்துடும். நீங்கள் எவ்வளோ லிமிட் ஆஃப் த கீவேர்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கான குவாலிட்டியுமே இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? இப்போது 20,000 பேக்லிங்க்கு 200 கீவேர்ட்ஸ்னும் போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஆவரேஜ் பண்ணி 100 பேக்லிங்க்ன்ற விதத்தில் கணக்கு வருதுங்களா ஆவரேஜ் பண்ணி. ஸோ இந்த கணக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. தென் இந்த இடத்த வந்து பாருங்கள், இங்கே எல்லாருமே வந்து நம்பர்ஸ் வந்து பார்த்து பயந்துடுறாங்க. காம்படிட்டிவ் நம்பர்ஸ் பார்த்து பயந்துடுறாங்க. இங்கே வந்து பாருங்கள் 4,28,000 பேக்லிங்க்ஸ் இருக்குது இந்த வெப்சைட்டுக்கு மட்டும் ஓவராலாக. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் 94% டிஃபால்ட் பேக்லிங்க் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து நாம் பில்டு பண்ணதுன்னு பார்த்தாச்சுன்னா ஆல்மோஸ்ட் 20,000 பேக்லிங்க் பில்டு பண்ணியிருக்கோம். இந்த இடத்த பாருங்கள், லிங்க்டு வெப்சைட் இதில் வெறும் 700 மட்டும்தான் இருந்தது. சரிங்களா? ஸோ நாம் பில்டு பண்ண பிறகு தான் இந்த 4,700ன்னு வந்தது. ஓகேவா? ஒரு கொஸ்டின் கேட்கும், ப்ரோ லிங்க்டு வெப்சைட்னா என்ன, அதே போல் பேக்லிங்க்னா என்ன, நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ 4,28,000 பேக்லிங்க் இந்த வெப்சைட்டில் இருக்கு இல்லையா? அப்படின்னா 4,28,000 பேக்லிங்க்ன்றது ஜஸ்ட் ஃபார் அது ஒரு நம்பராக மட்டும்தான் நீங்கள் வந்து பார்க்கணுமா தவிர 4,28,000 வெப்சைட்லேருந்து பேக்லிங்க் எடுத்திருக்காங்கன்னா இவங்க வெப்சைட் தான் நம்பர் 1 ரேங்க் ஆகிட்டு இருக்கும். எந்த பேஜ் எந்த போஸ்ட் எதை போட்டாலுமே சரி. ஓகேங்களா? பட் ஆனால் இங்கே வந்து ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம வந்து 20,000 பேக்லிங்க் பில்டு பண்ணுறோம் அப்படின்னா 4,000 வெப்சைட்லேருந்து தான் நான் அந்த 20,000 பேக்லிங்க் வந்து பில்டு பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரு வெப்சைட்டுக்கு மினிமமாக 5லேருந்து 6 பேக்லிங்க் நம்ம பில்டு பண்ணுவோம். புரியுதுங்களா? ஸோ அப்போது அப்படி பார்க்கும்போது இந்த வெப்சைட்டுக்கு 700 வெப்சைட் தான் லிங்க்டு வெப்சைட் இருந்துச்சு. 4 லட்சம் பேக்லிங்க் வந்து பில்டு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டொமைனுக்கான ரேட்டிங் வந்து 53 இருக்குது. சரியா? ஸோ இதில் வந்து இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ப்ரோ அப்போ லிங்க்டு வெப்சைட் தான் இம்பார்ட்டன், நான் பேக்லிங்க் இம்பார்ட்டன் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நண்பா இந்த 4,500 வெப்சைட்லேருந்து தான் உங்களுக்கு 4,28,000 பேக்லிங்க்ன்றது பில்டு செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 4,000 வெப்சைட் தான் நமக்கு இம்பார்ட்டனாக தவிர பேக்லிங்க் வைஸ் நம்பர்ஸ் வைஸ் நமக்கு இம்பார்ட்டன் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 4,000 வெப்சைட்லேருந்து தான் உங்களுக்கு வந்து இந்த 4,000 டைம்ன்றது க்ரோலிங் நடக்கும். ஒரு நிமிஷத்துக்கோ ஒன்ஸோ அல்லது 1 ஹவருக்கு ஒன்ஸோ அல்லது ஒரு 24 ஹவர்ஸ்க்கு எத்தனை டைமோ இந்த 4,700 வெப்சைட் தான் இந்த க்ரோலிங்ன்றது நடக்குமா தவிர இந்த ஒவ்வொரு பேக்லிங்க்கு க்ரோலிங்ன்றது நடக்காது. புரியுதுங்களா? ஸோ அப்போது 4,700 பேக்லிங்க் இருக்குது அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 4,700 டைம் உங்கள் வெப்சைட் இருந்து கூகுளில் க்ரோல் செய்யப்படும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரன்றது? தென் இங்கே இருக்கக்கூடிய எல்லா வெப்சைட்டுமே வந்து ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒன்ஸ் எக்ஸாக்ட் டைம் ஆகுமான்னு ஆகாது. ஒரு 100 வெப்சைட் வந்து இப்போ ஆகலாம். அதாவது ஒவ்வொரு செகண்ட்ஸுக்குமே வந்து சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா என்ன சொல்லுறது? தென் இங்கே வந்து காம்படிட்டர் நீங்கள் டாப் 10க்குள்ளே வரக்கூடிய எந்த வெப்சைட் நீங்கள் எடுத்து பாருங்கள், சர்ச் வால்யூம் லோவில் இருந்தாலும் சரி, ஹையில் இருந்தாலும் சரி, மில்லியன் கணக்கில் இருந்தால் கூட சரி. சரிங்களா? ஸோ அவங்க வெப்சைட்டுக்கு எல்லாமே வந்து ஃபர்தராக பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? 1 மில்லியன் பேக்லிங்க் பில்டு பண்ணியிருப்பாங்க. 40,000 வெப்சைட் லிங்க்டு வெப்சைட் இருந்திருக்கும். 2 மில்லியன் 5 மில்லியன் பேக்லிங்க் எடுத்திருப்பாங்க. லிங்க்டு வெப்சைட் அதிகபட்சமாக 1 மில்லியன் தான் இருக்கும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ இங்கே நம்பர்ஸ் வைஸ் பார்த்து இங்கே எதுவுமே பிரயோஜனம் கிடையாது. நாம் லிங்க்டு வெப்சைட் எவ்வளோ வச்சுருக்கோம், தென் ஏன்னா லிங்க்டு வெப்சைட் எந்த அளவுக்கு ஹையாக இருக்கோ அதை பொறுத்து தான் க்ரோலிங் நடக்கும். ஒரு செகண்டுக்கு 1,00,000 டைம் க்ரோலிங் நடக்கிறதுமோ நீ ஒரு ஆர்டிக்கல் கூட இல்லைங்க, ஒரு இமேஜ் போட்டு அதுக்கு டைட்டில் வச்சு பப்ளிஷ் பண்ணாலே வந்து நம்பர் 1 பொசிஷனில் ரேங்க் ஆகி போயிடும். புரியுதுங்க என்ன சொல்ல வரன்றது? தென் இந்த அளவுக்கு பேக் கண்ட்ரோல் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு நண்பா. இதை தாண்டி வந்து நீங்கள் பேக் லிங்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ரீசன் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு 3 மந்த்துக்கு ஒன்ஸ் அல்லது 6 மந்த்துக்கு ஒன்ஸ் அப்படின்னா இயர்லி. ஓகேங்களா? கூகுள் பொறுத்தவரைக்கும் கோர் அப்டேட்னு வந்து விடுவாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு ரேஞ்சுக்கு வந்து ஏஐ வந்து எந்த அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இங்கே 90% எல்லாருமே ஏஐ டூவில் ரெஃபரன்ஸ் பண்ணி நீங்கள் உள்ளே வந்து என்ட்ரி ஆகுறீங்க. அது வந்து என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு ஃபெயிலியர் ரேட்டு கொடுக்குன்றது தெரிஞ்சுக்குங்க. புரியுதுங்களா என்ன சொல்ல வரன்றது? தென் அப்போது ஜென்யூனாக க்ரியேட் பண்ணுற யூசர்ஸ்க்கு வந்து கிரெடிட் எங்கே போகிறது? புரியுதுங்களா என்ன சொல்ல வரன்றது? ஸோ இப்போ ஜென்யூனாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கான கிரெடிட் கொடுக்கணுன்றதுக்காக கோர் அப்டேட் விட்டு ஏஐ கண்டென்ட் யூஸ் பண்ணாலும் சரி, அல்லது மோர் தென் நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி எதை பண்ணியிருந்தாலுமே உங்கள் சைடோடைய பொசிஷன் வந்து இறக்கி விட்டுருவாங்க. தென் ஆனால் பேக்லிங்க் பில்டு பண்ணுறது மூலிமா அதை நம்ம நியூட்ரலைஸாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? தென் இப்போ வந்து உங்களுக்கு நான் மோஸ்ட்டில் வந்து செக் பண்ணி காமிச்சிடுறேன். தென் மோஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டொமைன் வர உங்களுக்கு பார்க்கும்போது தெளிவாக தெரியும் நான் நினைக்கிறேன். இந்த இடத்த பார்த்தீங்களா 1,21,000 பேக்லிங்க்ஸ் வந்து லிங்க்டு
பேக்லிங்ஸ் வந்து இருக்கா. அதில் குவாலிட்டி பேக்லிங்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் 1000 தான் இருக்குது. ஓகேவா, நான் என்ன சொல்ல வரது புரியுதா? இந்த 1000மே வந்து பார்த்தாச்சுன்னா நாம் போட்ட பிறகு தான் வந்தது. கான்செப்ட் புரியுதுங்களா? டொமைனுக்கான அத்தாரிட்டி வந்து 56 இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். டொமைன் அத்தாரிட்டிக்காக வேலை செய்கிறது தனி, டொமைன் ரேட்டிங்காக வேலை செய்கிறது தனி, பேக்லிங்க்குக்காக வேலை செய்கிறது தனி. ஓகேங்களா, நம்ம பேக்லிங்க் பில்டு பண்ணிட்டா டொமைன் அத்தாரிட்டி ராக்கெட் வேகத்தில் ஏறிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. தென் டொமைன் அத்தாரிட்டின்றதுக்கு தனி ப்ரொசீஜர். ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள் ஆப் பேஜ் எஸ்யூ ஸ்கோர் அண்ட் பேஜ் அத்தாரிட்டி பாருங்கள், ரெண்டுமே 15க்கு மேலே தான் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இங்கே நம்ம பேக்லிங்க் பில்டு பண்ணால் மட்டும்தான் பேஜ் அத்தாரிட்டியும் ஆப் பேஜ் எஸ்யூ ஸ்கோர்ன்றது ஏற்றவே முடியும். கான்செப்ட் புரியுதுங்களா? நிறைய பேர் ஆன் பேஜ் ஆஃப் பேஜ் அண்ட் டெக்னிக்கல் இது வந்து நீங்கள் வந்து வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எஸ்இஓவில் சம் பர்சன்டேஜ் மட்டும் தான் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆன் பேஜ் ஆஃப் பேஜ்ன்றது, ஆன் பேஜ்ன்றது இன்டர்னலுக்கு அவுட் பாலுக்குலாம் நீங்கள் கொடுத்து இமேஜில் ஆட் பண்ணி நீங்கள் ஃபர்தராக ஃபாலோ பண்ணுவீங்க. ஆஃப் பேஜ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்லிங்க் பில்டு பண்ணுறது மூலிமா மட்டுமே உங்களால் அந்த ஸ்கோர்ன்றது ஏற்ற முடியும். புரியுதுங்களா? சும்மா பேருக்கு வந்து நான் ஒரு 100 போஸ்ட் போட்டேன், 200 போஸ்ட் போட்டேன், 300 போஸ்ட் போட்டேன், எனக்கு ஏன் ஆப் பேஜ் எஸ்இஓ ஸ்கோர் ஏறல அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் கேட்கவே முடியாது. இங்கே பேக்லிங்க் வெப்சைட்டுக்கு எந்த அளவுக்கு ஹையாக இருக்கோ டாமினேட்டாக இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த ஆப் பேஜ் எஸ்இஓ ஸ்கோர்ன்றது ஒன்று ஏற்றவே முடியும். புரியுதுங்களா? ஸோ அந்த சர்வீஸ் தான் தமிழ்நாட்டிலே ப்ரொஃபஷ்னலாக நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா, யார் எப்படி பண்ணாலும் என்னோடய சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் நான் ப்ரொஃபஷ்னலாக பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நீங்கள் வந்து 1000 பேக்லிங்ஸ் வந்து ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா வித்தின் 7 டேஸில் அது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு அப்டேட் ஆக ஸ்டார்ட்டே ஆகிடும். ஓகேங்களா, அப்படின்னா 1000 பேக்லிங்க் ஆர்டர் கொடுக்குறியா, நீ 5 டேஸில் ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். ஷம்ரஷ்லேயும் சரி, நீ ஏகிரஃப்லேயும் சரி செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்டேட் ஆகிருக்கும் உனக்கு அந்த 1000 பேக்லிங்கில் 90% உனக்கு அப்டேட் ஆகிருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய இன்டெக்ஸிங் மெத்தட் இருக்கும். இன்டெக்ஸிங்னா ஒரு பேக்லிங்க் நம்ம பில்டு பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து இன்டெக்ஸ் செய்யப்படணும் கூகுளால், அப்போ தான் உங்களுக்கு வந்து கவுண்டனிங் ஆகும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து அனதர் ஃப்ரீலான்சரையும் சரி என்ன சரி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறத விட 1000 ரூபா கொடுத்து செக் பண்ணிப்பார். உனக்கு ரிசல்ட் இல்லைன்னா நீ ஏன்னா வந்து என்ன கேட்கலாம். ஏன்னா 1000 ரூபா கொடுக்குற 7 நாள் உனக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 700-800 பேக்லிங்க் அப்டேட் ஆகுது அப்படின்னும் போது 7 நாளில் இது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக யாராலையும் பண்ண முடியாது. ஓகேங்களா, நான் நினச்சேன் அப்படின்னா ஒரே மாதத்தில் 1 மில்லியன் பேக்லிங்க் கூட உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து பண்ண முடியும். ஸ்பேம் ஸ்கோர் வித்தின் 1%. ஓகேங்களா, ஏன்னா நம்ம வந்து ஒரு பேக்லிங்க் பில்டு பண்ணுறோம் அப்படின்னா சும்மா பேருக்கு பண்ண மாட்டோம். உன் வெப்சைட் என்ன கீவேர்ட்ஸ்க்கு ரேங்க் ஆகுது, உன் போஸ்ட் என்ன கீவேர்ட்ஸ்க்கு ரேங்க் ஆகுது, கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, லாஸ்ட் 3 மந்த்துக்கு முன்னாடி எப்படி வேலை செஞ்சுட்டு இருந்தது, 6 மந்த்துக்கு முன்னாடி எப்படி வேலை செஞ்சுட்டு இருந்தது, கோர் அப்டேட் வந்த பிறகு என்னென்ன ஆர்டிகல்ஸ் வந்து கீழே பர்ஃபார்மன்ஸ் வந்து இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டேட்டாவை நம்ம கேதர் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம். ஓகேங்களா, அப்படி இல்லைனா பேசிக்காக 1000 பேக்லிங்க் நீங்கள் கொடுக்குறோம் அப்படின்னும் போது உங்களை அந்த 1000 பேக்லிங்க்குமே உங்களுடைய டொமைனுக்கான பேருக்கு பண்ணி கொடுப்போம். அப்படி இல்லை நீங்கள் கொடுக்கக்கூடிய ரேண்டமாக போஸ்டட் யூஆர்எல் அப்படி கீவேர்ட்ஸ்க்கு நம்ம வந்து பண்ணி கொடுப்போம். சரிங்களா, ஸோ நம்ம எது பண்ணாலுமே ப்ரொஃபஷனலாக சஜஷன்லாம் நம்ம கொடுத்து தான் நம்ம வந்து பண்ணுறோம். உங்கள்கிட்ட தான் நான் அமௌண்ட் வாங்கணுன்றதுக்காக நான் வந்து இவ்வளோ நேரம் பேச கிடையாது. புரியுதுங்களா? ஸோ பேக்லிங்க்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்தே ஆகணும், வேறு வழி கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னா உங்களுடைய டார்கெட். ஓகேவா, நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் வெப்சைட் ரன் பண்ணலாம், அல்லது ஹூ காமர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், மோர் நீ என்ன கேட்டகரியில் வெப்சைட் ரன் பண்ணாலும் சரி நண்பா. இங்கே வந்து லாங் டைம் யாரும் வந்து சர்வே பண்ண மாட்டாங்க. லாங் டைம்னா ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு அதிகபட்சம் எப்படி சொல்கிறது ஒரு 4-5 வருஷம் தான் அதிகபட்சம். ஏன்னா ரிசல்ட் எதுவுமே இல்லைனா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, திடீர்னு வந்துட்டு அப்படியே டொமைன் வந்து எக்ஸ்பைரி ஆகட்டும்னு சொல்லி விட்டுருவாங்க. ஆனால் டாப் 10ல் ரேங்க் ஆகக்கூடிய எல்லா வெப்சைட்டுக்கு போய் டொமைனுக்கான ஏஜ் செக் பண்ணி பாருங்கள். 15 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம் இப்படி இருக்கும். ஸோ டொமைனுக்கான ஏஜ் சீனியருக்கு தான் எப்போயுமே ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. புரியுதுங்களா? ஸோ நம்ம 1 வருஷம் 2 வருஷம் டொமைனை வச்சுக்கிட்டு நம்ம நம்பர் 1 பொசிஷனில் ரேங்க் ஆகிடும்னு சொல்லி கேட்டாச்சுன்னா அது ரொம்பவே கஷ்டம் தான். ஓகேங்களா, ஸோ அப்படின்னும் போது அதனால தான் எல்லாருமே வந்து லோ காம்படிஷன் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸில் வந்து வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஆனால் அப்படி கிடையாது. என்னோடய சஜஷன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் லேர்ன் பண்ணது என்ன தெரியுமா, நீ என்ன கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணாலும் சரி, ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறியா, லாங் டைமில் ஒர்க் பண்ணுறியா, கண்டிப்பாக அதுக்கான சக்ஸஸ் ரேட் கிடைக்கும். ஓகேவா, தென் இது வந்து டொமைன் அத்தாரிட்டிக்கான ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு இருக்கீங்க. 2022 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அப்போவே வந்து இந்த டொமைனுக்கு 54 இருக்குது. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் 56 வரைக்கும் இருக்குது. தென் அப்போவே ஃபுல் அண்ட் ஃபுல் வேலை செஞ்சுருக்காங்க இந்த டொமைனுக்கு. சரிங்களா, தென் இதில் வந்து நாம் வந்து 20,000 பேக்லிங்க் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். யூசர்ஸ்க்கு வந்து 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கூட. ஏன்னா ஒரு அதாவது அதிகபட்சம் நான் சொன்னது வந்து மினிமம் கேரண்டி 7 நாள். 7 நாள்லேயே ஆல்மோஸ்ட் எல்லா பேக்லிங்க்குமே அப்டேட் ஆகிடுச்சுன்னும் போது யூசர்ஸ்க்கு வந்து 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கூட. சரிங்களா, தென் உங்களுக்கு இது போல் ஹை குவாலிட்டியில் பேக்லிங்க் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து பேக்லிங்க்ன்றது ஒன்று பில்டு பண்ணிக்க முடியும். இல்லை ப்ரோ எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு வந்து ஒரு சில டவுட் இருக்குது, டவுட் உங்கள்கிட்ட கால் பண்ணி கேட்கலாமானா நீ தாராளமாக கால் பண்ணி கேட்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். பர்சனல் நம்பர் என்கூட எல்லாமே ஒன்று தான். சோஷியல் மீடியா லிங்க் முதல் கொண்டு எல்லாமே கொடுத்துருக்கேன்.
டவுட்டாக இருக்கா டேரெக்டாக கால் பண்ணி டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கோ ஒன்று, சரிங்களா? அப்படி இல்லை உனக்கு ஏதாவது பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸும் நம்மக்கிட்ட இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ், பேக்லிங்க் சர்வீஸ், டொமைன் அத்தாரிட்டி ஏற்றுறது, டொமைன் ரேட்டிங் ஏற்றுறது, ஆஃப் பேஜ் SEO, ஆன் பேஜ் SEO, தென் டெக்னிக்கல் SEO, வெப்சைட்டுக்கு வந்து ப்ரீமியம் தீம்ஸ் போட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது, வெப்சைட் ஆடிட்டிங் பார்க்குறது, தென் வெப்சைட்டோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்து அதுக்கு தகுந்தபோல் உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து ஆர்டிகல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது சொல்லிட்டு A to Z, ஓகேங்களா? உங்கள் ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்றது நீங்கள் சொன்னால் மட்டும் போதிக்கும். உங்கள் வெப்சைட்டை பற்றி A to Z அக்கு வர ஆணி வர சல்லடை போட்டு சலிச்சு இந்த கீவேர்ட்ஸ் ஒர்க் பண்ணால் உங்களால் கூகுளில் ரேங்க் பண்ண முடியும்பா, இந்த கீவேர்ட்ஸில் வேலை செய்யறது வேலை செய்யாமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து உங்களுக்கு டேட்டா நான் வந்து கொடுத்துருவேன், ஓகேங்களா? ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் மந்த்லி SEOவும் பண்ணிகிட்டு இருக்கோம். மந்த் வந்து மந்த்லி SEOனா அதாவது 35,000 வந்து சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கேன். 35,000 நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது மாதம் மொத்தமாகவே உங்களுக்கு நீங்கள் போடக்கூடிய எந்த போஸ்ட் இருந்தாலும் சரி, எந்த பேஜஸாக இருந்தாலுமே சரி, கரெக்டாக அந்த கீவேர்ட்ஸ் எனக்கு கொடுத்து URL கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்பப்போ 300 பேக்லிங்க் 500 பேக்லிங்க்னு சொல்லி போட்டுகிட்டே இருப்பேன், ஓகேங்களா? ஸோ இது வந்து மந்த்லி SEO, ஓகேங்களா? அது வந்து பிஸ்னஸ் வெப்சைட் ரன் பண்ணுறவங்க, லாங் டைமில் ரன் பண்ணுறவங்க மட்டும் தான் இது வந்து ஒர்க் பண்ணுவாங்க. பிகினருக்குலாம் இது வந்து தெரியாது, ஓகேங்களா? மந்த்லி SEOன்றது ரொம்பவே ஒரு அதாவது 35,000 கொடுத்து நீங்கள் உங்களால் எடுக்க முடிஞ்சால் எடுப்பீங்க. பட் ஆனால் இதுவே வந்து ஒரு பிஸ்னஸ் வெப்சைட் ரன் பண்ணுறவங்களுக்கு, உங்களுக்கு பிஸ்னஸ் வெப்சைட்னா கூகுள் மை பிஸ்னஸில் இப்போ நேர்மை ஹோட்டலில் போய் பார்ப்பீங்க. நேர்மை ஹோட்டலில் அதுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் அதிகமாக இருக்கும், அதுக்கு தான் நீங்கள் போவீங்க. அதுபோல் யார் அந்த போல் அவங்களோட வெப்சைட் லிங்க் பண்ணி ப்ரொஃபஷனல் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க வெப்சைட்லாம் வந்து மந்த்லி SEO தான் எடுப்பாங்க, சரிங்களா? நாமளுமே வந்து மந்த்லி SEO வந்து சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். ரெக்குவயர்மெண்ட் உங்களுக்கு பட்ஜெட் ஓகே அப்படின்னா நீங்கள் எடுக்க, இல்லைனா வேணால் ஃப்ரீயாக விடுங்க, ஓகேவா? ஏன்னா நம்ம எதுங்க மறைச்சலாம் நான் பேச மாட்டேன். எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக ரேட்டு சொல்கிறேன், வேணா வாங்க வேணானா போ. ஏன்னா நான் வேலை செய்யறதுக்கான அமௌண்ட்டு தான் நான் வந்து கேட்டுட்ருக்கேன். சும்மா உங்ககிட்ட வந்து நான் வீடியோவில் வந்து நீங்கள் எது இருந்தாலும் கால் பண்ணு நான் அப்புறம் சொல்கிறேன்னா சொல்லவே மாட்டேன். ஃபிக்ஸடாக நம்ம அமௌண்ட்டு ஒரு ஆர்டிகல் வந்து 200 கொடுத்துட்ருக்கேன், சரிங்களா? ஒரு வெப்சைட்டுக்கு தீம்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்க ஜென்ரல் ப்ரைஸ் வந்து 2000 சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன், புரியுதுங்களா? ஒரு வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி ஏற்றுறதுக்கு வந்து 7000 டொமைன் ரேட்டிங் ஏற்றுறதுக்கு வந்து 7000 இது போல் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ரேட்டு சொல்லிவிடுவோம் நம்ம, புரியுதுங்களா? ஸோ அதுபோல் வெப்சைட் பில்டு பண்ணுறதுல 3 விதமான பேக்கேஜ் வச்சுருக்கேன். 7,000, 15,000 அண்டு 25,000, ஓகேங்களா? நீங்கள் இதில் எந்த பேக்கேஜ் எடுத்தாலுமே உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் தான் இருக்கும். தென் இதை மட்டும் கால் பண்ணுங்கள், ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஏன்னா உங்களுக்கு இதில் 3த்துலேயும் காமனாக வரக்கூடியது ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் எடுத்து உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே போட்டு கொடுத்துருவேன். 7,000 பேக்கேஜில் சைடு லைவ் கொண்டு வந்து கையில் கொடுத்துருவேன். ஓன் ரிஸ்கில் நீங்கள் தான் கற்றுக்க வேண்டியதாக இருக்கும், புரியுதுங்களா? அதாவது நான் கற்றுக்கிறேன் ப்ரோ, எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு டொமைன் பிக் பண்ணி ஹோஸ்டிங் டொமைனை எனக்கு வேர்ட்ப்ரெஸ் மட்டும் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருங்க, எனக்கு பேசிக் செட்டப் மட்டும் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்றவங்களுக்கு அந்த 7,000 பேக்கேஜ், ஓகேவா? அதுவே இந்த 15,000 பேக்கேஜ்ன்றது உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீச் பண்ணுவேன். உங்களுக்கு ஹோஸ்டிங் டொமைன் வாங்குறதுலேருந்து போஸ்ட் போகிறதுலேருந்து கீவேர்ட் ரிசர்ச்லேருந்து காம்படிட்டிவ் யார் தென் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றது A to Z எனக்கு என்னென்ன தெரியுமோ அதையும் நான் சொல்லிக் கொடுப்பேன். 25,000 பேக்கேஜ்ன்றது அந்த அமௌண்ட்டில் உங்களால் கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷன் அக்கௌண்ட்டுக்கு காசு கொடுத்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு பதிலாக நீங்கள் கொடுக்கக்கூடிய டொமைனுக்கு நான் ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணி கூகுளில் மானிட்டேஷன் வாங்கி கொடுப்பேன். அதில் SEO எதுவுமே கவராக பண்ண மாட்டேன், ஓகேங்களா? உங்களுக்கு எந்த ஒரு டீச்சிங்குமே இருக்காது, ஓகேவா? தென் இது போக வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸ் அவைலபிளாக இருக்குன்னு மட்டும் சொல்லி வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் நண்பா. ஏன்னா ஆக்சுவலி என்னால் பேசவே முடியல, ஓகேங்களா? தொண்டெல்லாம் ரொம்பவே வலிக்குது, அந்த அளவுக்கு தான் எனக்கு இருக்குது, சரிங்களா? அவரேஜ் 17 நிமிஷம் நம்ம பேசியிருக்கு இப்போ வரைக்கும். தென் உங்களுக்கு யாருக்காச்சும் பேக்லிங்க் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணி பேக்லிங்க்ன்றது ஒன்று வாங்கிக்க முடியும், சரிங்களா? ஸோ இன்டர்நெட் ப்ராப்ளமாக இருக்குது, பேஜ் வந்து லோட் ஆக மாட்டேங்குது, சரிங்களா? தென் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருக்குது அப்படின்னா டேட்டா கால் பண்ணி டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு கால் பண்ணி டேட்டாவை வந்து உங்களுக்கு சர்வீஸ் தேவைன்னா சர்வீஸ் எடுத்துக்கோ, டவுட் என்ன இருக்குன்னா டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கோ, ஓகேவா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.